ஹாய். ஃபார்மா டாபிக்ஸ் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஎஸ்எம்மோட ஃபர்ஸ்ட் யூனிட் பிடிஎஸ்எம் 2 ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி ஸ்க்ரீனிங்கில் யூனிட் 1 நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா பேசிக் திங்ஸ் அபவுட் டாக்ஸிகாலஜி. இந்த இதுதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டாக இருக்குது. இதில் என்னென்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸிகாலஜி, டிஸ்கிரிப்டிவ் டாக்ஸிகாலஜினா என்னது, மெக்கானிஸ்டிக் டாக்ஸிகாலஜினா என்னது, ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜினா என்ன. ரெகுலேட்டரின்றது ஒரு வேற வேற கண்ட்ரியில நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கோ இல்லை யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் வாங்குறதுக்கோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் த குளோப் இஃப் யூ வாண்ட் டு மார்க்கெட் யுவர் ப்ராடக்ட் தென் தெர் ஆர் சம் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ். ஸோ அதில் எது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஇசிடி கைட்லைன், ஐசிஹெச்ஜிசிபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, ஷெட்யூல் இது இந்தியாவோடது, குட் லெபார்டரி ப்ராக்டிஸ், டெஸ்ட் ஐட்டம் கேரக்டரைசேஷன், அப்புறம் ஜீனோபயோட்டிக்ஸ்னா என்னது, ட்ரக் டிஸ்கவரி அதில் டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன, வேலிடேஷன்னா என்ன, கிளினிக்கல் ரிசர்ச், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் ஐஎன்டி. ஓகேவா, இது இன்னொரு யூனிட்லையும் வருது ஐஎன்டி, பட் இதுலேயும் கொஞ்சம் சின்ன பேசிக் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸிகாலஜி. அது என்னது, எப்படி வந்து டாக்ஸிகாலஜி உருவாச்சு, இப்படி ஒரு கோர்ஸ் சப்ஜெக்ட் வந்து எப்படி உருவாச்சு. இந்த வீடியோ நான் பண்றதுக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பயன்படுத்துச்சு. அதாவது ட்ரிலோச்சன், சதாபதி, அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கும் எனக்கு வந்து இந்த நீலம் டேஷ் புத்ரே, அதுக்கப்புறம் மெட்டா ஏஐ, பர்ப்ளெக்சிட்டி, இதெல்லாம் வந்து எனக்கு உதவுச்சு. ஸோ அவங்களுக்குலாம் நான் அக்னாலஜ்மெண்ட் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன் நான். சரியா, டிஸ்க்ளைமர் மாதிரி. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் வந்து பார்சிலஸ். இது வந்து 14ஆம் நூற்றாண்டுல சொல்லியிருந்தார். இஸ் தி ஃபாதர் ஆஃப் டாக்ஸிகாலஜி. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுமே டாக்ஸிகாலஜிக்குள்ள வர்ற பாய்சன் தான். பட் அதோட டோஸ் தான் அது பாய்சனா ரெமடியான்றத சொல்ல போகுது அப்படின்னு சொன்னார் பார்சிலஸ்ன்றவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேத்யூ வார்ஃபிலா, இவர் 17th செஞ்சுரியில சொன்னார். பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாய்சன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆர்கன் ஸ்பெசிஃபிக் எஃபெக்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே.டபிள்யூ ட்ரெபான், இவர் தான் 19th செஞ்சுரியில LD50, அதாவது லீத்தல் டோஸ் 50% டு காஸ் 50%, அதான் LD50. இதை பத்தி சொன்னவர் இவர் தான், ஜே.டபிள்யூ ட்ரெவான் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் ஹென்ரி ட்ரைஸ், இவரும் 19th செஞ்சுரி தான். இவர் வந்து இப்போ ட்ரைஸ் டெஸ்ட்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஸ்கின் டெஸ்ட் இல்லைன்னா ஐ டெஸ்ட், ஐ இரிட்டேஷன் இல்லை ஸ்கின் இரிட்டேஷன் பத்தினது. ஸோ அனிமல்ஸோட இதுல வந்து இந்த டாக்ஸிகாலஜி பத்தி ஒர்க் பண்ணவர், அதை பத்தி சொன்னவர் இந்த ஜான் ஹென்ரி ட்ரைஸ் தான். இதுல சில கருத்து வேறுபாடுகளும் உண்டு. அதாவது அனிமலுக்கு வர்ற அதே இது எப்படி ஹியூமனுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்ற கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்னுமுமே ட்ரைஸ் டெஸ்ட்டை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1906ல் பியூர் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் ஆக்ட் வந்துச்சு. இது அடல்ட்ரேட்டட் மிஸ்பிராண்டட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு உதவுச்சு. ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக் ஆக்ட் ஒரு ஃபுட்டோட சேஃப்டி, எஃபிகசி, அதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேஷனுக்குள்ள வந்தது இந்த ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக் ஆக்டால் தான். அப்புறம் ஃபிஃப்ரா, ஃபெடரல் இன்செக்டிசைடு, ஃபங்கிசைடு அண்ட் ரோடென்டிசைடு ஆக்ட், பெஸ்டிசைடு ரெகுலேஷன் இதுக்குள்ள இருந்தா வந்து, ஏன்னா பெஸ்டிசைட் போட்ட பிறகு அந்த உணவை தான் எல்லாரும் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கான ரெகுலேஷன் என்னது அப்படின்றது. அதுக்கப்புறம் 1970ல் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஆக்ட் வந்துச்சு. ஸோ ஒர்க் பிளேஸ்ல எந்தெந்த பொருட்களால டாக்ஸிசிட்டி சம்பந்தமா இருக்கு அதெல்லாம் அதுக்குள்ள வந்துடுச்சு. அதுக்கப்புறம் டிஎஸ்சிஏ, டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் கண்ட்ரோல் ஆக்ட், இது கெமிக்கல்ஸுக்கான ரெகுலேஷனாக வந்துச்சு. கிளீன் ஏர் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் 19th செஞ்சுரியில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஇசிடி, ஐசிஹெச் ஹார்மனைசேஷன். ஸோ இது வந்து குளோபல் கைட்லைனாக உருவாச்சு. நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த கைட்லைனை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி சஸ்டைனபிள் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக வந்துச்சு. நியூ டெஸ்ட் பேரடிம்ஸ்லாம் இதுக்குள்ள வந்துருச்சு. 2000க்கு அப்புறம் வந்த கைட்லைன் தான் இது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டாக்ஸிகாலஜினா என்னது அப்படின்னா சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்குவோம் நம்ம. டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னாவே டிஸ்கிரைப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அக்யூட், சப் அக்யூட், குரோனிக் டாக்ஸிட்டி ஸ்டடீஸ், ஆர்கன் ஸ்பெசிபிக் டாக்ஸிட்டி, ரீப்ரொடக்டிவ் அண்ட் டெவலப்மெண்ட் டாக்ஸிட்டி, இதை பத்தி டிஸ்கிரைப் பண்ற டாக்ஸிகாலஜி வந்து டிஸ்கிரிப்டிவ் டாக்ஸிகாலஜி. இதோட அப்ளிகேஷன் என்னது அப்படின்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான். இது எம்பரிக்கல் டேட்டா ஃபார் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸை ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் மெக்கானிஸ்டிக் டாக்ஸிகாலஜி, பேரே என்ன சொல்லுது, மெக்கானிசம். அப்ப இந்த டாக்ஸிகாலஜியோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா
என்ன மெக்கானிசமால இந்த பாய்சன் வந்து ஒர்க் ஆகுது, இல்லை இந்த ட்ரக் ஒர்க் ஆகுது, அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றது. இப்போ செல் சிக்னலிங், பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதோட மெட்டபாலைட் டாக்ஸிக்கா, இல்லை இது ப்ரோ ட்ரக்கா, அதுக்கப்புறம் இது செல்லுலர் லெவல்லையோ அல்லது மாலிகுலர் லெவல்லையோ என்ன பண்ணுது, அதை பற்றிலாம் படிக்கிறது. இன்விட்ரோ இன்வைவோ டெஸ்டிங். ஓமிக்ஸ்னா வந்து புரோட்டியோமிக்ஸ், ஜீனோமிக்ஸ், மெட்டபோலோமிக்ஸ், அதை பற்றிலாம் வர்றது தான் இந்த ஓமிக்ஸ் டெக்னாலஜி. அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் மாடல்ஸும் இதுக்குள்ள அடங்கும். ஸோ இந்த மெக்கானிஸ்டிக் டாக்ஸிகாலஜி நம்ம சொன்ன மாதிரி எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா பயாலஜிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ், பயோகெமிக்கல் மாலிகுலர் மெக்கானிசம்ஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அப்போப்டோசிஸ், நெக்ரோசிஸ், இதை பற்றின டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணும். அப்ளிகேஷன்ஸ் டாக்ஸிட்டியோட அந்த பொருளோட தன்மையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுக்கான டார்கெட்டட் மெஷர்ஸை வந்து எடுக்க முடியும் நம்மளால. அதுதான் இந்த மெக்கானிஸ்டிக் டாக்ஸிகாலஜியோட எய்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெகுலேட்டரி கைட்லைனை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பொருளை உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ண முடியும், அந்த அப்ரூவல் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி. ஸோ ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜின்றது இட் அப்ளைஸ் தி சயின்டிஃபிக் பிரின்சிபிள். எதுக்கலான கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ், பெஸ்டிசைட்ஸ், எதுக்காக இதை கொண்டு வரப்பட்டு டெவலப் கைட்லைன், ரெகுலேஷன்ஸ், பாலிசிஸ். ஸோ இதில் என்னென்னலாம் அடங்கும்னா ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன். அப்புறம் ஹசார்ட்னா என்னது, அதோட தீமை. ஓகேவா, எந்த அளவுக்கு அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்றத அசஸ் பண்ணுறது. அப்புறம் டோஸ் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட், எக்ஸ்போஷர், அதாவது அக்யூட்டா இல்லை குரோனிக்கா என்னது, ரிஸ்க் கேரக்டரைசேஷன், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ். இதுதான் வந்து ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜி. ஸோ ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜியோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் சூப்பர்வைஸ் டாக்ஸிட்டி ஸ்டடிஸ். யூனிஃபார்மாக ஒரு கைட்லைனை ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜியோட எய்ம். இது வந்து அந்தந்த கண்ட்ரியோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும். யூஎஸ்எஃப்டிஏ, யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சி, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, இந்த கைட்லைன்கள் எல்லாம் வச்சு இது ஒரு கைட்லைனை ஃப்ரேம் பண்ணிக்கிறது. இப்போ ரிஸ்க் அசஸ்மெண்ட், யூட்டிலிட்டிஸ் எதுக்கு உதவுது, நல்ல ஒரு ட்ரக் கிடைக்கிறதுக்கு உதவுது, கெமிக்கல் ஹசார்ட்ஸ், ரெகுலேட்டரி சப்மிஷன், அப்ரூவல், இதுக்கெல்லாம் அது வந்து பயன்படுது. ஸோ ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜியோட ப்ராசஸ் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸிசிட்டி டேட்டாவை ஜெனரேட் பண்ணுறது. அதான் அக்யூட்டா, சப் அக்யூட்டா, சப் குரானிக்கா, குரானிக் டாக்ஸிட்டியா, அந்த இதை வந்து ஜெனரேட் பண்ணும். டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் இந்த கைட்லைன்ஸோட ஒத்து போதா, யூஎஸ்எஃப்டிஏ கைட்லைன்ஸ் என்னது, யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சியோடது என்னது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியோடது என்னது, அப்புறம் சப்மிட் பண்ணும். இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை நியூ ட்ரக் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனாக இருக்கலாம். அது அந்தந்த செக்ஷன் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்டே. ஒரு ட்ரக்கோட அப்ரூவலுக்கு முன்னாடி டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் பண்ணுறது நியூ ட்ரக் அப்ளிகேஷன். ஃபார்முலேஷனை மாற்றி அதோட புதிய டீட்டெயில்ஸை கண்டுபிடிக்கிறதுன்றது வந்து அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் அப்ரூவல் அண்ட் மார்க்கெட் ரிலீஸ். இது வந்து ரெகுலேட்டரி டாக்ஸிகாலஜியோட ப்ராசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த அத்தாரிட்டிஸ் இதில் இருக்குதுங்க அப்படின்னா ஓஇசிடி, அதுக்கப்புறம் யூஎஸ்எஃப்டிஏ, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, அதுக்கப்புறம் ஐசிஹெச், சிடிஎஸ்சிஓ. ஸோ இதில் என்னென்ன டெஸ்டிங் கைட்லைன்ஸ் இருக்குது அப்படின்னா டெஸ்டிங் கைட்லைன் 401, 402, 403, 407, இன்னும் நிறைய கைட்லைன் இருக்குது. அந்த செக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக படிக்கலாம். யூஎஸ்எஃப்டிஏ என்ன பண்ணால் குட் லெபார்டரி ப்ராக்டிஸோட ரெகுலேஷன்ஸை சொல்லும். என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சியும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், கைட்லைன்ஸ் இருக்கும். இதுக்கான கைட்லைன் இருக்கும், அக்யூட், சப் அக்யூட், குரோனிக் டாக்ஸிட்டி. ஐசிஹெச்சை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி, சேஃப்டி, எஃபிகசி, இது சம்பந்தமா இருக்கும். QACM கைட்லைன்ஸ், அந்த கைட்லைன் உள்ள போகும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சிடிஎஸ்சிஓ நம்ம நாட்டோடது, இந்தியாவோடது, ஷெட்யூல் வை கைட்லைன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கைட்லைன்ஸ் ஃபார் இந்த டாக்ஸிட்டி ஸ்டடிக்கு என்னது, ஜிஎல்பி ரெகுலேஷன் குட் லெபார்டரியாக இருந்தால் தான் நீங்கள் ஜெனரேட் பண்ணுற டேட்டா ஓரளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அதை எப்படி ஒரு லேப் இருக்கணும், அதை வந்து அந்த ரெகுலேஷனை சொல்கிறது யூஎஸ்எஃப்டிஏ. இபிஏ கிட்டத்தட்ட வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி, ஓஇசிடி மாதிரியே தான் இருக்கும். QACM இது வந்து ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் குளோபலி. ஷெட்யூல் வை நான் சொன்ன மாதிரி கிளினிக்கல் ட்ரையல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டாக்ஸிட்டி ஸ்டடிஸ் இன் இந்தியா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஓஇசிடி பார்ப்போம். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1961. இதில் 38 கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். பர்பஸ் அச்சீவிங் சஸ்டைனபிள் எக்கனாமிக் growth, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை இது மீட் பண்ணோம். ப்ரொமோட்டிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை இது செட் பண்ணிக்கும்.
ஸோ இது வந்து எதுக்கு நம்ம சொன்ன மாதிரி டெஸ்டிங் கைட்லைன்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ இங்க டேட்டா ஜெனரேட் ஆகுது ஒரு லேப்ல, இன்னொரு லேப்ல அதையே அப்படியே அப்ளை பண்ண முடியுமா, இந்த ரிசல்ட் வந்து ரிப்பீட்டிஷன் கிடைக்குமா, அதுக்கு தான் கைட்லைனை ஃபாலோ பண்றது. இந்த கைட்லைனை யாரு ஃபாலோ பண்ணாலும் உங்களோட ரிசல்ட்ஸ் அந்த ரிப்பீட்டிஷனை கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பகத்தன்மை தான். ஸோ எல்லா இந்த எல்லா ஸ்பெஷல் டாக்ஸிட்டி ஸ்டடிஸ் ஆகட்டும், இல்லைன்னா ரெகுலர் டாக்ஸிட்டி ஸ்டடிஸ் ஆகட்டும், அக்யூட் சப் அக்யூட் இந்த மாதிரி டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும். கண்டினியூஸா இதுல ரெவ்யூ அண்ட் அப்டேட்ஸ் நடந்துட்டே இருக்கும். ரெகுலேட்டரி சேஃப்டி தான் இதோட முக்கியமான இது. அது மட்டும் கிடையாது. ஸோ இந்த 3R அப்ரோச்சை வந்து இது ஃபாலோ பண்ணும். ரீப்ளேஸ்மெண்ட், ரிடக்ஷன், ரிஃபைன்மெண்ட். ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது அனிமல் யூசேஜை வந்து இந்த அனிமலுக்கு பதில் இந்த அனிமல், லோயர் ஸ்பீஷிஸை எப்பவுமே யூஸ் பண்ண, ஏன்னா நிறைய இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ண சொல்லும். ரிடக்ஷன், த நம்பர் ஆஃப் குரூப்ஸ், நம்பர் ஆஃப் அனிமல்ஸ். ரிஃபைன்மெண்ட், உங்களுடைய மெத்தடாலஜி நல்லா இருந்தால் தான் உங்க ரிசல்ட் வந்து நல்லா ஆகும், அதுதான் ரிஃபைன்மெண்ட். இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். நெக்ஸ்ட் வந்து இதோட பர்பஸ், செட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், என்ஷூர் தி குவாலிட்டி. நம்ம சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங் கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். இந்த கைட்லைன் நம்பர்லாம் வந்து அப்புறம் கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம 3R பிரின்சிபிள் மாதிரி இப்போ 5R பிரின்சிபிள் வந்துச்சு. ரீப்ளேஸ், ரெடியூஸ், ரிஃபைன், ரீயூஸ் அண்ட் ரீஹாபிலிட்டேட். ஸோ இந்த கைட்லைனை இப்போ ஃபாலோ பண்றாங்க. நம்ம 3R முன்னாடி பார்த்தோம், இப்போ 5R ஆயிடுச்சு. ஸோ எந்த இதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல் லைன்லயே உங்களுக்கு அந்த டேட்டா கிடைச்சிரும், அனிமலை துன்புறுத்த வேணாம்னா ரீப்ளேஸ். ரெடியூஸ், குரூப்பை ரெடியூஸ் பண்றது. ரிஃபைன், உங்களோட ப்ரோட்டோகாலை நல்லா ஆக்குறது. ரீயூஸ், லார்ஜர் அனிமல்ஸ்க்கு இது அப்ளைகபிள். அப்போ அதை ரீயூஸ் பண்ண முடியுமா வாஷ் பீரியட் கொடுத்து அப்படின்னா அது ரீயூஸ். ஸ்மால் அனிமல்ஸ்க்கு யூஸ்வலாக ரீயூஸ் கிடையாது, பட் சம்டைம்ஸ் இஃப் யூ ஹேவ் அ கைட்லைன் யூ கேன் யூஸ் இட். தென் ரீஹாபிலிட்டேட், அது வந்து ரீஹாபிலிட்டேட்னா அதை கில் பண்ணாம மறுபடியும் அது வந்து புழக்கத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அதுதான் ரீஹாபிலிட்டேட். ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் டாக்ஸ், ஹார்ஸ், அந்த மாதிரி இது. ஸோ நெக்ஸ்ட் ஐசிஹெச் கைட்லைன்ஸ். நான் சொன்ன மாதிரி அதில் QACM சொல்லுவாங்க, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் அது. இந்த கைட்லைன் வந்து யுஎஸ், யூரோப்பியன் யூனியன், ஜப்பான் அதில் கொண்டு வரப்பட்டது. இப்போ குளோபலி தே ஆர் ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் எம்ன்றது மார்க்கெட்டிங் ஆத்தரைசேஷனுக்காக கொண்டு வரப்பட்டது. இதில் என்னென்ன இருக்கும்னா டிசைன், டோஸ் செலெக்ஷன், டியூரேஷன், இன்டர்பிரிட்டேஷன். எஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் டாக்ஸிட்டி ஸ்டடிஸ். இப்போ கார்சினோஜெனிசிட்டி, ஜீனோடாக்சிட்டி, ரீப்ரொடக்டிவ் டாக்ஸிட்டி, சேஃப்டி ஃபார்மகாலஜிலாம் இதில் வந்துடும். இந்த சப்டிவிஷன் நம்பர்ஸ்லாம் அப்புறம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டாக்ஸிகோ கைனடிக்ஸும் இதுக்குள்ள அடங்கும். ஸோ இதில் என்னென்ன முக்கியமானதுன்னா ஸ்டடி டிசைன், டோஸ் செலெக்ஷன், அதை பற்றின கைட்லைன்ஸ் இருக்கும். ஃபார்மகோ கைனடிக்ஸ் டேட்டாவை ஜெனரேட் பண்ணும். நான் சொன்ன மாதிரி அனிமல் யூசேஜை மினிமைஸ் பண்ணுறதும் இதோட முக்கிய நோக்கம். ஸ்பெஷல் பாப்புலேஷன்ஸ், இப்போ கிளினிக்கல் ட்ரையலாக இருந்தால் பீடியாட்ரிக் பாப்புலேஷன் இல்லை ப்ரெக்னென்ட் உமனில் அந்த டெஸ்ட் நடக்குன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி QSEMன்ற கைட்லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. Qன்றது ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங், வேலிடேஷன். Sன்றது டாக்ஸிட்டி டெஸ்டிங், அதுதான் அக்யூட் சப் அக்யூட் இதுங்கெல்லாம். இ அப்படின்றது எத்திக்கல் கன்சிடரேஷன். எத்திக்கல் அப்படின்னா நீதி, மனு நீதி, அதுதான் எத்திக்கல் கன்சிடரேஷன். உங்களோட டேட்டா ஜெனரேஷனுக்காக யாரையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. தட்ஸ் வாட் இஸ் எத்திக்கல் கன்சிடரேஷன். எம், கைடன்ஸ் ஆன் நான் கிளினிக்கல் சேஃப்டி ஸ்டடிஸ் ஃபார் ஹியூமன் ட்ரையல்ஸ். ஓகேவா? இப்போ கிளினிக்கல் டேட்டா எடுக்கிறது, இப்போ அப்சர்வேஷனல் ஸ்டடி அந்த மாதிரினா நான் கிளினிக்கல் சேஃப்டி ஸ்டடிஸ் எது எது இருக்கோ அதெல்லாம் இதுக்குள்ள வந்துடும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி மேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் ஆஃப் டேட்டா, ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி. ஸோ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி மெயினா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த என்விரான்மெண்ட். ஓகேவா? இதுல வந்து ஒரு கைட்லைன் இருக்குது, சீரீஸ் 870ன்றது. இது இன்டர்நேஷனல் OECD கைட்லைனோட மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதுலயும் டாக்ஸிட்டி டேட்டா தான் ஜெனரேட் பண்ணுவாங்க. இப்போ பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ், இது என்விரான்மெண்ட்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் கன்சிடர் பண்ணி என்விரான்மெண்ட்டை பாதிக்காத இந்த கெமிக்கலுக்கு அந்த பாதிப்பு இருக்குமா அப்படின்ற டெஸ்ட் பண்றது தான் அது. ஸோ இதுல கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியை அதை பிரிச்சிடுறாங்க. கேட்டகரி 1 வந்து ஹைலி டாக்ஸிக், கேட்டகரி 2 மாடரேட்லி டாக்ஸிக், கேட்டகரி 3 ஸ்லைட்லி டாக்ஸிக், கேட்டகரி 4 லோ டாக்ஸிட்டி. இதோட LD50 பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 50. இப்போ மாடரேட்னும் போது இன்னும் கொஞ்சம் அதிக டோஸ் தேவைப்படுது, ஸ்லைட்னு இன்னும் அதிக டோஸ் பண்ணு, கிரேட்டர் தேன் 5000 mg per kg. அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அதாவது லெஸ் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அதுதான் இந்த கைட்லைன் வந்து சொல்றது. ஓகேவா? இன்ஹலேஷன் டாக்ஸிட்டி அதே மாதிரி
இது வந்து பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் பெர் லிட்டர்ல சொல்லுவாங்க. 0.2 இல்ல அந்த இந்த இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம்ல அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். டெர்மல் டாக்ஸிட்டி, ஐ அண்ட் ஸ்கின் பொறுத்த வரைக்கும் அது வந்து கொரோசிவா இல்ல இரிட்டேஷன் காஸ் பண்ணுது அது மாதிரி தான் சொல்லுவாங்க. அங்க நம்பரிங் எதுவும் வராது. அந்த ட்ரேஸ் டெஸ்ட் மாதிரி சொல்றேன் நான். இப்போ இதோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் எது எது இபிஏ கைட்லைன்ஸோடதுன்னா அக்யூட், சப் அக்யூட், கார்சினோஜெனிசிட்டி, ரீப்ரொடக்டிவ் டாக்ஸிட்டி, இக்கோ டாக்ஸிட்டினா என்விரான்மெண்ட்டை பாதிக்கிறது. பேர்ட்ஸ் அதுல பண்றது தான் ஈகோ டாக்ஸிசிட்டி. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் இதுல ஜிஎல்பி ஃபாலோ பண்ணுவாங்க, எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் ஐசிஹெச் மாதிரி தான் இதுவும். ஓகே. ஷெட்யூல் வை இது வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டோட ஒரு பகுதி தான் இது. இதோட மெயின் கோல்ஸ் இந்தியாவுக்குள்ள நடக்கிற எல்லா ட்ரையல்ஸும் குட் லெபார்டரி ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பாதுகாக்கிறது தான் இந்த ஷெட்யூல் வையோட நோக்கம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் பிரின்சிபிள்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இதில் வந்து ரிப்போர்ட்ஸு, ரா டேட்டா, ஹிஸ்டாலஜி ஸ்லைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் டேட்டா ஜெனரேட் பண்ணுற டேட்டா 5 வருஷத்துக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும். ஈவன் இஃப் இட் கெட்ஸ் மார்க்கெட்டட் அப்ரூவல் தென் ஆல்சோ யூ ஹாவ் டு மெயின்டைன் ஃபார் 5 இயர்ஸ். இதில் வந்து அக்யூட் டாக்ஸிட்டி, ரிப்பீட்டட் டோஸ் டாக்ஸிட்டி கைட்லைன், லோக்கல் டாக்ஸிட்டி, ஜீனோடாக்சிட்டி, கார்சினோஜெனிசிட்டி, ஸ்பெஷல் டெஸ்ட் இதில் வந்து அலர்ஜினிசிட்டி, இம்யூனோடாக்சிட்டிலாம் கூட இன்க்ளூடட். இது அப்பெண்டிக்ஸ் 3ல வர்றது. அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் 4 பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபார்மகாலஜி. இதில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த மெக்கானிக்ஸ், ஃபார்மகோ கைனடிக்ஸ் டேட்டா, அதுக்கப்புறம் ஜிஎல்பி ப்ரோட்டோகால்ஸ்லாம் இதில் இருக்கும் அப்பெண்டிக்ஸ் 4ல. ஸோ அப்பெண்டிக்ஸ் 3ல வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்ஸிட்டி கைட்லைன்ஸ்னு இருக்கும். அப்பெண்டிக்ஸ் 4 அந்த ஃபார்மகாலஜி, சேஃப்டி ஃபார்மகாலஜி, சிஎன்எஸ்ல அதோட டாக்ஸிட்டி எப்படி இருக்குது, சிவிஎஸ்ல எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ்ல டயர் 1, டயர் 2 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே படிப்போம் இதை பற்றிலாம். அப்புறம் ஃபார்மகோ கைனெட்டிக்ஸ் டேட்டாவும் டாக்ஸிகோ கைனெட்டிக்ஸ் அதெல்லாம் வந்துடும் இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சப்மிஷன் நம்ம கொடுக்கும்போது இது அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் கொடுப்பாங்கன்னா ஃபார்ம் 44. இது 50,000 rupees கட்டி தான் இதை இது பண்ணும். phase 1 ட்ரையல்னா 25,000, phase 2, 3க்கு இந்த இந்த ப்ரைஸிங் வந்து மாற முடியும். சரியா? அப்புறம் ட்ரக் இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கணும், மேனுஃபேக்சரரோட இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதான் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ்லாம் கூட இதில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார்ம் 25, 28ல if they have a manufacturing license, they are going to manufacture this new drug or whatever it is. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் டோசியர்ஸ் எந்த டோஸ்ல இதை கொடுக்கறது, அதோட கெமிக்கல் நேம் என்ன, அப்புறம் டெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதோட ஸ்டெபிலிட்டி என்ன, அது நம்ம சொன்ன மாதிரி அப்பெண்டிக்ஸ் 4ஓட ஃபார்மகாலஜிக்கல் டாக்ஸிகாலஜிக்கல் டேட்டா சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். கிளினிக்கல் டேட்டா ப்ரையராக ஏதாச்சும் இருந்தால் அதையும் சப்மிட் பண்ணோம். ப்ரோட்டோகால் எத்திக்ஸை பற்றினதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டடி ப்ரோட்டோகால் அப்பெண்டிக்ஸ் 10ல வரும். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ப்ரோஷர், இன்ஃபார்ம்டு கன்சென்ட் இதெல்லாம் வந்து அப்பெண்டிக்ஸ் 5ல வரும். இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அண்டர்டேக்கிங் வந்து அப்பெண்டிக்ஸ் 7ல வரும். ஓகே. அப்புறம் எத்திக்கல் கமிட்டியோட அப்ரூவல் ஸ்டேட்டஸ், அப்ரூவ்டா இல்லை பெண்டிங்கா நடந்துட்டு இருக்கா அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அடிஷ்னல் ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன் வேற கண்ட்ரியில இந்த இந்த ட்ரக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா அதை பற்றின ஸ்டேட்டஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த கண்ட்ரியில் நம்ம அதோட ஃப்ரீ சேல் சர்டிஃபிகேட் இருக்குதா, பப்ளிஷ்டு லிட்ரேச்சர் ஏதாச்சும் இருக்கா, ஏதாவது எஸ்ஓபி, ஜிஎல்பி கம்ப்ளைண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் இருக்குதான்றது இந்த டேட்டா எல்லாமே சப்மிட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி எக்ஸாக்ட் டாக்குமெண்டேஷன் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் மாறும். அதோட ஃபேஸ் ஆஃப் த ட்ரையலை பொறுத்து மாறும். அதே மாதிரி இப்போ லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ் குறிய ட்ரக்னா கைட்லைன் கொஞ்சம் மாறும். ஆர்ஃபன் ட்ரக்ஸ், ரேர் டிசீசஸ் அதுக்குரிய ட்ரக்ஸ் அப்படின்னா அந்த கைட்லைன் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கும். சில இதில் சில லிவரேஜ் இருக்கும், சில சில கைட்லைன் அடிஷ்னலாக இருக்கும். அது இட் டிபெண்ட்ஸ். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சைன் பண்ணி தான் சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ளிகன்ஸ் வந்து இதை சப்மிட் பண்ணணும். கிளினிக்கல் டேட்டாவோட இது எல்லாமே லீகல் அண்டர்டேக்கிங்லாம் இதில் இருக்கும். ஸ்டெபிலிட்டி, மேனுஃபேக்சரிங் டேட்டா எல்லாத்தையுமே அவங்க வந்து சப்மிட் பண்ணணும். ஈவன் இஃப் தெர் இஸ் அ ரீஃபார்முலேஷன் ஆல்சோ, நியூ டோசேஜ், நியூ ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தால் கூட. இதுக்கு முன்னாடி ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா பழசு இதெல்லாம் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்காக சப்மிட் பண்ணுறது. இது மார்க்கெட்டிங்க்கு முன்னாடி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்காக பர்மிஷன். அது இது வந்து கிளினிக்கல் ட்ரையல் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? ரீஃபார்முலேஷனுக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ ஷெட்யூல் வையை பொறுத்த வரைக்கும் ப்ரீ கிளினிக்கல் டேட்டா, கிளினிக்கல் டேட்டா, எத்திக்ஸ், கிளினிக்கல் ட்ரையல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா முன்னாடியே இருந்தால் அதை சப்மிட் பண்ண சொல்லுது. தென் ரெகுலேட்டரி சப்மிஷன், அப்ரூவல், மார்க்கெட்டிங் இதுதான் அதோட
சீக்வன்ஸ். ஸோ ஸ்கோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கைட்லைன் உதவுது. பேசஸ் 1, 2, 3, 4 எத்திக்ஸ், குட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், இன்ஃபார்ம்டு கன்சென்ட், இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ் கமிட்டிலாம் இதில் வந்துடும். ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் பண்ணுற மாதிரி டேட்டா இதில் ஜெனரேட் பண்ணப்படும் ஷெட்யூல் ஒய்யை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒய்சிடி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜிஎல்பி. ஒரு ஜிஎல்பி எப்படி இருக்கும், குட் லெபார்டரி ப்ராக்டிஸ்னா என்னென்ன இருக்கும். நீங்கள் ஒரு லேபில் தான் இந்த டேட்டாலாம் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அந்த லேபு ப்ராப்பராக இருக்கா, அதுக்கான கைட்லைன்ஸை சொல்கிறது தான் இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜிஎல்பி. ஸோ இதில் டெஸ்ட் ஃபெசிலிட்டி, அந்த ஆர்கனைசேஷனோட டெஸ்ட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, குவாலிட்டி அஷூரன்ஸ், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், டெஸ்ட் சிஸ்டம் அண்ட் ஆர்டிகிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இந்த டெஸ்ட் சப்ஸ்டன்ஸோட கேரக்டரைசேஷன் எல்லாம் உங்களால் பார்க்க முடியுமா, ஸ்டடி ப்ரோட்டோகால்ஸ் என்னது, பர்ஃபார்மன்ஸ் என்னது, இந்த மிட்ஸ்ட்டு, இந்த எண்டு, பிஃபோர், அதெல்லாம் கூட இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ஷூர் தி சேஃப்டி, ஃபெசிலிட்டேட்ஸ் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ், டிரான்ஸ்பரன்சி ப்ரொமோட் பண்ணுது, ரீப்ரொடியூசிபிலிட்டி ஆஃப் த ரிசர்ச், அது வரதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸே வருது. ஸ்டடி டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை இது சப்போர்ட் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது. ஐசிஹெச்ஐ இது சப்போர்ட் பண்ணும், ப்ரொமோட்ஸ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இதெல்லாம் இதோட பிரின்சிபிள்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வாட் ஆர் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஒய்சிடி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜிஎல்பின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. இந்த புல்லட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ஐட்டம் கேரக்டரைசேஷன். ஒரு டெஸ்ட் ஐட்டம்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும், என்னென்னலாம் சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும், அதுதான் டெஸ்ட் ஐட்டம் கேரக்டரைசேஷன். ஒரு 8 திங்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதோட ஐடென்டிட்டி, நேம் என்ன, கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, கெமிக்கல் அப்ஸ்ட்ராக்ட் நம்பர் என்னது, காம்போசிஷன், பியூரிட்டி என்னது, சோர்ஸ், பேட்ச், physical and chemical properties, stability, biological activity, how to handle. Some may be having vesicant properties. அப்போ ஸ்பில், இப்போ ஒரு ஆன்டி கேன்சர் ட்ரக்லாம் மேலே பட்டுச்சுன்னா பிளிஸ்டர் மாதிரி உருவாயிடும். ஸோ அதனால அதோட ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கொடுக்கணும். ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், மீட் தி ஜிஎல்பி ஸ்டாண்டர்ட்ஸ், இது எல்லாமே டெஸ்ட் ஐட்டம் கேரக்டரைசேஷனுக்குள்ள வந்துடும். ஜீனோபயாட்டிக்னா என்னது, அதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் நமக்குள்ள என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே பயாட்டிக். புதிய அப்படின்றது தான் இந்த நியூ. ஜீனோ அப்படின்னா நியூ, அதர் தேன் தட் அது எல்லாமே ஜீனோபயாட்டிக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ட்டு, பெஸ்டிசைடு, ஃபுட் அடிட்டிவ்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ், ட்ரக்ஸ், இப்படி எல்லாமே வந்து அதர் தேன் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அஸ், தே ஆர் கால்டு ஜீனோபயாட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன பார்ப்போம்னா பயோ ஆக்டிவேஷன், ஆக்சிடைவ் ஸ்ட்ரெஸ், இது என்ன பண்ணுது, டிஎன்ஏ டேமேஜ் ஏதாவது பண்ணுதா, ஆங்கோஜீன் ஆக்டிவேஷன், கார்சினோஜெனிசிஸ், டோஸ், டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர், இதை மெட்டபாலிக் டிஃபரன்சஸ், இண்டிவிஜுவல், அதாவது ஃபார்முக்கோ ஜெனட்டிக்ஸ் மாதிரி இன்ஃபர்மேஷன், அது எல்லாமே ஜீனோபயோட்டிக்கு ரெகுலேட்டரி பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை பற்றி சப்மிட் பண்ணணுன்றாங்க. ஓகேவா. அதே மாதிரி சிஎன்எஸ் டாக்ஸிசிட்டி, இதை பற்றின சிஎன்எஸ் டாக்ஸிட்டி, ஆக்குலர் டாக்ஸிட்டி, ஐயில் எதாவது பண்ணுது, ஆர்கன் ஸ்பெசிஃபிக் டாக்ஸிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஸ்கின்ல என்னென்ன பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம்ல இது என்ன பண்ணுது, இதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த கைட்லைன் எஸ்ஓபிக்குள்ள நீங்கள் கொடுத்தாகணும். அதாவது சைட்டோகைன்ஸ் என்ன பண்ணுது, டி செல்ஸ், பி செல்ஸ், இது ஏதாவது போய் ஆக்டிவேட் பண்ணிடுதா அப்போப்டோசிஸை. ஏன்னா இது எல்லாமே லாங் டேர்ம் ஒரு ட்ரக்கை நம்ம எடுக்கும்போது இட் மே காஸ் அ கேன்சர், இட் மே காஸ் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், எனி திங் மே ஹேப்பன். ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், இந்த இம்யூனிட்டி சம்பந்தமானது இன்ஃபர்மேஷனும் ஜெனரேட் பண்ண சொல்லுது. ஸோ ட்ரக் டிஸ்கவரின்றது என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் வச்சு பண்றது இன்சிலிகோ ட்ரக் டிஸ்கவரி, இது புரோட்டீன் டேட்டா பேங்க், யூனிப்ராட், இதுல எல்லாம் எடுத்து பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் லீட் ஐடென்டிஃபிகேஷன். புதிய லீட்ஸ் எங்கிருந்து கிடைக்கும் உங்களுக்கு, பப்கெம், சிங்க், என்பேக்ட், கெம்பல், இந்த மாதிரி சைட்லலாம் கிடைக்கும். அப்புறம் மாலிகுலர் டாக்கிங் நடக்கும். இது எல்லாமே டார்கெட் ஐடென்டிஃபிகேஷனுக்குள்ள வந்துடுது. ஒரு செல்லுலர் லெவல்ல என்னென்னலாம் நடக்க போகுது, இல்லை பயாலாஜிக்கல் சிஸ்டம்ல என்ன நடக்க போகுதுன்றது நீங்க இன்சிலிகோவா படிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரக் டிஸ்கவரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை வேலிடேட் பண்றது, இந்த டார்கெட்டை எப்படி வேலிடேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை த்ரூபுட் ஸ்கிரீனிங், அதாவது பேரலா நிறைய அசேஸ் பண்ணுவாங்க, செல் பேஸ்ட் அசேஸ், பயோகெமிக்கல் அசேஸ், ஃபங்க்ஷனல் ஜீனோமிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜீன் அசோசியேஷன் ஸ்டடீஸ், இது எல்லாமே பண்றது வந்து டார்கெட். நீங்க ஐடென்டிஃபை பண்ண டார்கெட் அதுதானா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் தான் டார்கெட் வேலிடேஷன். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை எப்படி ஃபார்முலேஷன் ஆக போகுது, ஃபார்முலேஷன் ரிசர்ச். எல்லா கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்என்டின்னு இருக்கும். அது எதுக்கு, ஃபார்முகோ கைனெட்டிக் டேட்டா,
ஃபார்மகாலஜிக்கல் டேட்டா, டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ரெடியூசிங் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் அதோட எய்மா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபார்முலேஷன் ரிசர்ச் அதை பற்றின இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் சேஃப்டி அண்ட் எஃபிகேசி. ஸோ சேஃப்டிக்கு தான் நம்ம சொன்ன மாதிரி அக்யூட் டாக்ஸிட்டி, சப் அக்யூட், குரானிக்கு, அப்புறம் எஃபிகசி சம்பந்தமான டேட்டா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல் ஸ்பீஷீஸில் எடுக்கிற டேட்டா. இட் மே பி a zebra fish, it may be a Drosophila, or it may be primates, or small animals like rat and mice, or larger animals like dog, horse, whatever it is. எல்லா டேட்டாவும் சேஃப்டி அண்ட் எஃபிகசி ட்ரக் டிஸ்கவரிக்கு இந்த ஸ்டேஜில் வர்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் இன் த டெஸ்டிங் இன் ஹியூமன்ஸ். ஸோ அதில் ஃபேஸ் 0ன்றது மைக்ரோடோசிங் ஸ்டடி. இதோட எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10 வாலண்டியர்ஸ்குள்ள எடுத்து படிக்கிறது. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள படிச்சிருவாங்க இதை. 1/10 ஆஃப் வந்து மேக்ஸிமம், அதாவது எஃபிகசி டோஸ் தான் இந்த ஃபேஸ் 0ல இருக்கும். அடுத்து ஃபேஸ் 1A, இதில் ஹெல்த்தி வாலண்டியர்ஸ். அதே மாதிரி சிங்கிள் டோஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எந்த எஃபெக்டும் வராதது, எந்த டோஸ் வரைக்கும் நடக்குது, அது வந்து ஃபேஸ் 1A. அதே தான் மல்டிபிள் டோசஸ் கொடுத்துட்டு எந்த எஃபெக்டும் வரல அப்படின்றது ப்ரூவ் பண்ணிக்கிறது, அந்த டோஸ் வரைக்கும் சேஃப் அப்படின்னு சொல்லி. ஸோ சேஃப்டி தான் அதோட எய்ம், ஃபேஸ் 1B. அப்புறம் 2A, இது வந்து டோஸ் ஃபைண்டிங் இன் த பேஷன்ஸ். அப்புறம் 2B, அது வந்து எஃபிகசியை கன்ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து டோஸ் ஃபைண்டிங் இன் பேஷன்ஸ், இது சேஃப்டி இன் தி ஹெல்தி வாலண்டியர்ஸ். ஸோ இதில் வந்து பேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஸ்டடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஃபேஸ் 2 தான். அதுக்கப்புறம் ஃபேஸ் 3 எக்ஸிஸ்டிங் ட்ரக்கோட மார்க்கெட்டட் இந்த புதிய ட்ரக்கை கம்பேர் பண்ணுறது. அப்புறம் ஃபேஸ் 4 அப்ரூவல் ஆன பிறகு மார்க்கெட்டுக்கு போயிடுது. இதுக்கு டைம் டியூரேஷன் நம்பர்ஸ்னு ஒன்று கிடைக்கும், ஏன்னா டேட்டா வர வரைக்கும் ஜெனரேட் பண்ண வேண்டியது தான். ஐஎன்டி அப்ளிகேஷன். ஸோ இன்வெஸ்டிகேஷனல் நியூ ட்ரக் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். அனிமல் ஃபார்மகாலஜி, டாக்ஸிட்டி ரிப்போர்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன், கிளினிக்கல் ப்ரோட்டோகால்ஸ், இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ப்ரோஷர், அப்புறம் இன்வெஸ்டிகேட்டரோட இன்ஃபர்மேஷன், ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் லைக் 21 CFR 312, ஐசிஹெச் கைட்லைன், இதெல்லாம் ஷெட்யூல் Y, இது இந்தியன் கைட்லைனுக்குள்ள வருது. ஸோ இதுதான் ரெகுலேட்டரி ஆர் டாக்ஸிகாலஜியோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ இந்த வீடியோவை கேட்டதுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க டு டூ மோர் வீடியோஸ். ஸோ இதுலேருந்து வர கொஸ்டின்ஸை நல்லபடியாக உங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணுங்க. இந்த வீடியோ கேட்டதுக்கு தேங்க்ஸ்.